ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைப் வித் பிரியோ. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம வந்து மகா கால பைரவர் ருத்ர பைரவர் கோவிலுக்கு வந்து போயிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரடியூஸ் வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேன், அதனால தான் இப்போ இதை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து அந்த கோவிலோட ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். 12 ராசிக்காரங்களோடைய 12 படியும் இருக்கும். நம்ம போன உடனே லிங்கம் தான் ஃப்ரண்ட்டில் இருப்பார், பேக் சைடில் வந்து பைரவர் இருப்பார். சூப்பராக இருக்கும். அந்த கோவிலில் வந்து 28 நாளுக்குள்ளே நடந்துரும் அரிசி வாங்கி கொடுத்தான்ற ஒரு ஐதீகமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டணுன்றவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, சொந்த வீடு கட்டிடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நல்லாயிருக்கும், ஃபுல்லாக வந்து வைப்ரேட்டாக இருக்கும். எல்லா கோவிலில் நல்ல நிறைய சாமிங்க இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். முடிஞ்ச அளவுக்கு தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு, நிறையலாம் கவர் பண்ண முடியல. மெயின் வந்து திருவள்ளுவர், ஔவையார், அதுக்கப்புறம் வந்து கம்பர், அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த மாதிரி போயட்டிக்ஸ் இருக்கிறதுக்கும் தனியாக ஒரு கோவில் வச்சுருக்காங்க. பூமாதேவி நான் பார்த்ததே கிடையாது, அவங்களையும் பூமாதேவியும் வச்சுருந்தாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இதனால தான் இதை முன்னாடியே சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைம் இருக்கவங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருவடிசூலம்ன்ற கிராமத்தில் இருக்குது, உள்ளே போகணும். அது கொஞ்சம் கிராமமாக இருக்கும் ஏரியா, நல்லாயிருக்கும். நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் சொன்ன படிக்கட்டு. 12 ராசிக்காரங்களுக்கும் 12 ராசி போட்டிருக்கு பார்த்தீங்களா? மேலே தான் பைரவர் இருக்கார். பைரவரை சேவிச்சுக்கலாம் வாங்க. எல்லாருமே வேண்டிக்கோங்க, வீடு வேணுன்றவங்க வீடு வேணும்னு வேண்டிக்கோங்க. இன்றைக்கி ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்து தேய்பிறை அஷ்டமி. அதனால் தேய்பிறை அஷ்டமினாலே பைரவருக்கு உகர்ந்த நாள். 9 பைரவரும் இருக்காங்க பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே லைட்டிங்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. அது கோவில் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை, ஏதோ ஒரு இது மாதிரி இருந்துச்சு. அட்ராக்டிவான ஒரு இடம் மாதிரி இருந்துச்சு. இது பாருங்கள், எவ்வளோ பேர் உட்காந்துட்ருக்காங்க. ரொம்ப இதுவாக இருக்கும், இங்கே பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ஒரு பைரவரையும் நீங்கள் பார்க்கலாம். குபேர பைரவர், கால பைரவர், அந்த மாதிரி பைரவருக்கே நிறைய இருக்குது. கபால பைரவர், அந்த மாதிரி 9 பைரவருமே அழகாக இருந்துச்சு. பார்க்கும்போது யூனிக்காக இருந்துச்சு எனக்கு. நான் ஒன்றொன்றுத்தையும் பார்த்து நல்லா சேவிச்சுக்கிட்டேன். உங்களுக்கும் காமிக்கணுன்றதுக்கு தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வீடியோவாக. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, இந்த மாதிரியெல்லாம் கோவிலில் இருக்குமா? பெயிண்டிங்கு அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன். இது பாருங்கள், கல்லுலேயே மயில் செதுக்கியிருந்தாங்க, இந்த காகமையும் செதுக்கியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த கிராண்ட் கல்லில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோமாதா, அதுக்கப்புறம் வந்து இது என்னன்னு எனக்கு தெரியல, இவர் எதுக்கு இந்த மாதிரி இருக்காருன்ட்டு. ஒன்றுமே அழகாக இருந்துச்சு. நாயெல்லாம் சூப்பரமாக இதுவாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒன்றுமே அழகாக, அதாவது யூனிக்காக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு டைல்ஸு கிரானைட்லேயே பண்ணியிருக்கு. இது கோவில்னால் இப்படி இருக்குமான்ற மாதிரி இருந்துச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கெலாம். அந்த மாதிரி தான் ஒன்றுத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுவும் மயிலெலாம் எனக்கு கண்ணில் பட்டுருச்சுன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது பாருங்கள், இது வந்து கதவு அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். உபர வாசல் இது தானா, மணி அடைக்கும்னு சொன்னாங்க அந்த சைடு. இதோ பாருங்கள், இங்கே லைனில் நிற்கிறாங்கல்ல, கால் வந்து கழுவணும். அங்கே பைரவருக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது திருவோடு மரம். திருவோடு இதில் தான் கிடைக்கிதே. உங்களுக்கு திருவோடு தெரியும்ல, இந்த முனிவர்கள்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த திருவோடு இதில் தான் கிடைக்கிது. தாய் தந்தைன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். நிறைய விஷயம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. மேலே கோவில் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. உங்களுக்கு நீங்கள் டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கனாலே புரியும். ரொம்ப ஜனமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் லீவ் டேஸில் போயிட்டோம். சண்டேஸ்லலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக பார்க்க முடியாது. இந்த மாதிரி தான் கூட்டமாக பார்க்க முடியும். ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டியூஸ்டே இல்லை வெனஸ்டே அந்த மாதிரி டைமில் போங்க, வீக் டேஸில். இந்த பாருங்கள், ஒரு சன்னதிக்கும் ஒரு அழகான கஜலக்ஷ்மி, எல்லாமே பூமாதேவி, கீழே தண்ணி விடுவாங்களாம். அதெல்லாம் ஒரு கதையாக சொல்லிட்டு இருந்தாங்க. தன்வந்திரி, எல்லா சாமியுமே இருந்துச்சு. உங்களுக்காக நான் எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். சுதர்சன்லாம் அப்போ சின்ன குழந்த, இந்த வீடியோஸ் எடுக்கும் போது 6 மந்தில் எப்படி வளர்ந்துட்டான்னு பார்க்கலாம். அந்த பாருங்கள், இங்கே உள்ளேயும் ஷாப்பிங் ஃபுல்லாக. நமக்கு எல்லாமே ரேட் அதிகம் தாங்க, நம்ம நினச்சிலாம் போக முடியாது. இங்கேயும் ஒரு சாமி வச்சுருந்தாங்க. நாங்கள் சரி அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். இங்கே பார்த்துட்டு வரும்போது இந்த கன்னி சாமி, 9 கன்னி சாமி, அப்புறம் இதுதான் திருவோடு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இவர் தான் மூலவருக்கு அப்புறம் உற்சவர் பைரவர். இவர் முருகரும் இருக்காரு. இது பாருங்கள், திருவோடுதில் தான் விபூதி வச்சுருக்காங்க. அப்புறம் கிருஷ்ணர் வாங்கி தரேன்னு சொன்னாங்க நந்தினி அக்கா. வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஆரஞ்சு கலர் கிருஷ்ணர் தான். ஸ்வீட்டு எல்லாமே இருந்துச்சு.
இது கருப்பசாமி இருக்காரு பாருங்க. அப்புறம் இதுதான் ஸ்டாக்குன்ட்டு தனுஷா பார்த்துட்டு ஐஸ்கிரீம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாரும் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. அவங்க பாட்டி பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவளும் சாப்பிட்றா. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா அவளும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தேர் மாதிரியே இருக்கும். இந்த தேர் தான். கீழே தேர், மேலே வந்து சாமி இருக்கும். இது உள்ளே வந்து நமக்கு அலோடு கிடையாது. ஒரு கம்பி மாரி போட்டு வச்சுருக்காங்க. கீழே பாருங்க அந்த டயர் மாரி தெரியுதுல்ல, அது தேர். அதுக்கப்புறமா ஒரு கோவிலுமே இத பாருங்க. அன்னபூரணிக்கு தனியா, அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கும் ஒரு சிறப்பா அழகா வச்சிருந்தாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா பார்த்துட்டு வந்துட்டுருந்தேன் எல்லாத்தையும். ஏன்னா சாமி இவ்ளோ பிரம்மாவுக்கு தனியா, ஒண்ணுமே அந்த கோவில் நீங்க சுத்தவே எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுங்க. ஒண்ணு பார்த்து சுத்தணும் அப்படின்னா. நம்ம பார்க்காம சுத்துனா அது பாருங்க சுப்பிரமணியருக்கும் வள்ளி தேவயானியோட அழகா இருக்காரு. எல்லாமே ஆனா வந்து பாதுகாப்பா தான் வச்சிருக்காங்க. எதுவும் ஏனோ தானோலாம் கட்டல. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாருங்க, இதில தான் வந்து ஔவையார், திருவள்ளுவரு, அப்புறம் கம்பரு இந்த மாரி நெறைய இருக்கு. அங்கங்க ஸ்டால் இருக்கு. புக் ஸ்டால் இருக்கு, சாப்பிடுற ஸ்டால் இருக்கு. எல்லா விஷயமுமே இருக்கு அது உள்ளயே. இங்கேருந்து திருவடி சூலத்துலேருந்து இன்னொரு கோயில் இருக்கு. திருவடி சூலம் அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த வீடியோவும் வேணும்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு போய் எடுத்து காமிக்கிறேன். நாங்க அன்னைக்கு போக முடியல, அந்த கோவிலுக்கு. அங்க போனா ஃபோன் சுத்தமா அலோடு கிடையாது. இங்க பாருங்க இத தான் சொன்னேன். கம்பரு, ஔவையாரு எல்லாருமே இருக்காங்க பாருங்க இது உள்ள ஃபுல்லா. அதுக்கப்புறமா வந்து பூமாதேவிய வந்து அழகா உள்ள இருப்பாங்க பூமாதேவி. கீழ இருப்பாங்க. எப்பவும் இருக்க மாதிரி வச்சு அதே மாதிரி கிரியேட்டிவா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப அது பாருங்க இவங்க தான் பூமாதேவி. நம்பலாம் பார்த்ததே இல்ல எந்த கோவில்லயுமே. அழகா பார்க்குறாங்க பாருங்க. பூமி தேவின்னு போட்டிருக்காங்க அழகா. அப்புறம் பஞ்சமுக ஆஞ்சநேயரு, இது தியானலிங்கம். இது உள்ள போனோம்னா நம்ம தியானம் பண்ணலாம். அழகா ப்ளசன்ட்டா இருக்கும். இவ்ளோ கூட்டத்தில எங்க போறது குழந்தையெல்லாம் வச்சுட்டுன்னு நாங்க போல. உள்ள போனோம்னா அவ்ளோ ஒரு ப்ளசன்ட்டா இருக்கும். ஆனா கொஞ்சம் ஹைட்டா இருக்கவங்கலாம் இதோ இப்படி தான் குனிஞ்சு போணும். எல்லாரும் பாருங்க இவங்கலாம் டீமா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஊதுவத்தி ஏத்துனோம். அது என்னமோ யமன் எல்லாருக்கும் ஏத்துறாங்க. யமன் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. இத பாருங்க ஒண்ணும் பேரு இருக்கு. சந்திரன், சூரியன் அந்த நம்ம நவகிரகம் இருக்குல்ல, அதில ஏத்துனோம்னா நமக்கு கஷ்டம் வராதுன்னு சொல்லிட்டு ஊதுவத்தி பாக்கெட்டு 5 ஊதுவத்தி கூட இருக்காதுங்க. ரூ. 10 விப்பாங்க. ஸ்கேம் தான் இதெல்லாமே. ஸ்கேம் அதிகமான ஸ்கேம் இந்த கோயில்ல. இது ரேட் அதிகம். அதுக்கப்புறம் காயின்ஸ விக்கிறாங்க. என்ன ஏதுன்னு எனக்கு தெளிவா தெரியல. நான் கேட்கலான்னு பார்த்தா செம ஜனமா இருந்துச்சு. பார்த்துக்கிட்டு அப்படியே வந்தாச்சு. எல்லாருமே வாங்கி வச்சோம். சரி வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவரு ஒண்ணு சூரிய பகவானுக்கு, நீரூதிக்கு, அப்புறமா வந்து பாருங்க ஒருத்தருக்கு ஒரு வாகனம் வேற இருக்கு. எல்லாமே பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டா யூனிக்கா இருந்துச்சு. வர்ண பகவானு, நீர், ஆகாயம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களும் இருக்காங்க இதுல. நம்ம சுத்தணும். 9 சுத்தலாம். அவ்ளோ கூட்டத்தில நாங்க 3 சுத்து தாங்க சுத்துனோம். ரொம்ப இதுவா இருந்துச்சு. எல்லாமே பாருங்க, நமக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இந்த கோவில்ல வந்து பிறப்பு, துறப்புன்னு இடமும் இருக்கு. காயின்ஸ் வைக்கிறாங்க பாருங்க நந்தினி அக்கா. அதுக்கப்புறம் வந்து நெறைய விஷயங்க இருக்கு. நம்ம போனோம்னா, நம்ம சின்ன பசங்கள கூட்டு போறோம்னா, நல்லா சுத்தி பார்க்கறதுக்கு சூப்பரான இடம் இது. ஒரு டேவே ஃபில்லா இருக்கும். ஃபுல்ஃபில்லா எப்படின்னா, காலையில நம்ம ஒரு 8:00 கிட்ட போனோம் அப்படின்னா, நமக்கு 10 டூ 12 ஆகிடும். எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இன்னொரு கோவில் போனோம்னா, அங்க 108 திவ்ய தேசங்களும் இருக்கு. பெருமாள் திருப்பதியில இருக்க மாரி பெருமாளும் இருப்பாரு. பிறப்பு, துறப்பு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் மெயின் வந்து ரொம்ப கலைநயத்தோட பண்ணியிருக்காங்க. குபேரர் எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. பைரவர் எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. குபேரர் கூட உள்ள ஒண்ணு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. எல்லாத்தையும் சுத்தி பார்க்கும்போது அந்த ஒரு பாருங்க அந்த அம்மனோட சிற்பம் எவ்வளோ அழகா இருக்கு. அப்புறமா தனுஷா வந்து இந்த பக்கம் சிங்கம் இருந்துச்சு. அது மேல ஏறி உட்காரணுன்ட்டு ஆசைப்பட்டா. கோவில் உள்ள இந்த 108 லிங்கம் சுத்தூர வச்சிருக்காங்க. அதுவே பெரிய ஹைலைட். இத பாருங்க. உள்ள கால பைரவர் அப்படியே பைரவர இருக்க விடுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இங்க பாருங்க உட்காந்துக்கிட்டு மாமா கூட ஃபோட்டோ எடுக்க உட்காந்துட்டா. நெறைய குழந்தைங்க அது மேல அட்ராக்டிவ் ஆயிட்டாங்க அந்த சிங்கத்து மேல. எவ்ளோ ஜனம்னு நீங்க பார்த்துக்கோங்க. எவ்ளோ வேனு, வண்டி. ஆனா வந்து இதுக்கு பஸ் வசதி இல்ல. நம்ம இந்த மாரி வண்டியில வரா மாரி தான் இருக்கும். கோவில் இப்படி தான் இருக்கும். ப்ளசன்ட்டா இருக்கும் பாருங்க. கோவில் ஃபுல்லோரும் இப்படி தான் இருக்கும். உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.